நம்ம திருமாவளவனை திருச்சியில் சந்தித்தோம். இப்போ நம்ம அவர் எதிர்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நண்பர்களாக சந்திச்சோமா இல்லை வேற எதனா? அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது. சார், உங்களுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட்டணியில ஓட்டை விழுந்துருச்சு, அதை தான் இப்போதைக்கு சொல்ல முடியும், போக போக நடக்கிறத பாருங்க அப்படின்னு. இத உங்களுடைய அந்த சந்திப்பு, அவருடனான சந்திப்பு குறித்து நீங்க சொல்ற விளக்கம் சார்? அவர் இப்படி சொல்றாரு, நீங்க நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது, அவ்வளவுதான். அண்மையிலே ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. குறிப்பாக விஐடி வேந்தர் அவர்கள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றோம். அப்போதுதான் அவரோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம். அவரும் பக்கத்து அறையிலே தங்கியிருந்தார். எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார் அந்த சந்திப்பின் போது, அவ்வளவுதான். விடுதலை போரில் சீர்காழி என்கிற ஒரு புத்தகம் அவர் எனக்கு வழங்கினார். பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம், அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. சார், அவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய கூட்டணியில சலசலப்பை உண்டு பண்ணுறதுக்காக சொல்லாருன்னு நீங்க எடுத்துக்கலாம். அது எனக்கு தெரியாது. அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. அதுக்கு அவர் தான் மீண்டும் விளக்கம் சொல்லணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.